படிக்க வைத்த மேதை. இவர் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார். இவரின் பெற்றோர் குமாரசாமி நாடார், சிவகாமி அம்மாள். காந்தியின் வழிகளை கடைபிடித்து ஏழை வாழ்க்கையை வாழ்ந்தவர். 1954 முதல் 1963 வரை தமிழ்நாட்டின் 3வது முதல்வராக பதவி வகித்தார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற கூற்றிற்கிணங்க கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கியவர். ஏழைகளின் கல்வியை ஊக்குவித்தவர். இதனால் தான் இவரை கல்வி கண் திறந்த காமராசர் என்று அழைக்கின்றார்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப இவர் ஆட்சி காலம் தமிழக மக்களின் பொற்காலம் எனப்படும். உண்மை என்பது அழிவில்லாதது, மறைக்க முடியாதது. வாழ்வில் உண்மையை கடைபிடிக்க முயலுங்கள். உண்மையாக இருக்க முயற்சி செய்யுங்கள். உண்மையாக இருந்து எதை சாதித்து விட்டாய் என்று கேட்பவர்களிடம் தைரியம். நான் பேச போகிற கவிதை உண்மை. அஞ்சி நடப்பதே ஆண்டவனின் உண்மை, கெஞ்சி கேட்பதே அடிமையின் உண்மை, பேரருள் பெற்றதே பெற்றவர்களின் உண்மை, பேணி போற்றுவதே பிள்ளைகளின் உண்மை. கட்டி விண்ணிலிருந்து மண்ணிற்கு வருகிறார் மழை துளி என்னும் மணப்பெண். அவளை வரவேற்க மகிழ்வுடன் நிற்கிறது மக்கள் கூட்டம். Good evening, I am going to speak about air pollution. Air pollution is dangerous for everyone. It makes the environment dirty. Auto vehicle is the major cause of air pollution. Air pollution causes various diseases. We should plant trees to stop air pollution. Air pollution affects all things. It is harmful to our health. It impacts the environment. Burning fossil fuel causes air pollution. We should plant. I talk to my hobby. My favorite game is football. My favorite color is red color. My favorite tree